ஆறுதல் சொல்றதுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் ஃபோன்ல எல்லாம் பேசினாங்க. ஆனா, இதுவரைக்கும் வெளியிலேயே வரல, வரல அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் விஜய் யாருக்குமே தெரியாம, சொல்லாம கொள்ளாம பொசுக்குன்னு அவர் பாட்டுல போயிட்டாரு. அ ரொம்ப சர்ப்ரைசிங் விசிட் அது. பரவலா என்னன்னா, அவர் வந்தாருன்னா கூட்டம் கூடிரும், அது பண்ணிரும், இது பண்ணிரும், உயிருக்கு ஆபத்து, அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்றது மாரியெல்லாம் ஒரு சினாரியோ பில்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு கதைய கிளப்பி வச்சிருக்கிறோம். ஒரு நேரட்டிவ செட் பண்ணிட்டு இருக்கு. அது விஜயே கூட அத என்கரேஜ் பண்றாரா என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விஷயத்த பொறுத்த மட்டும் அவரு உடனடியா ஆக்ஷன்ல இறங்கிட்டாருங்க. இதுல ஒரே ஒரு நெருடலான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி போனவரு எதுக்காக கேஷா ரூ. 2,00,000 நிதி உதவி செஞ்சிருக்கிறாரு. நிதி உதவி நல்ல விஷயம். ஆனா, அத ஏன் கேஷா குடுத்தாரு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அந்த பணம் ஆ இத்தனைக்கும் அவரு கட்சியில ஈடியே கூடவே இருக்கு. ஈடியிலிருந்து வந்தவரு அருண்லாம் இருக்கிறாரு. அவர்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். எதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைய பின்னாடி கிளப்புவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய, அடித்தளமாக இருக்கக்கூடிய இப்படி ஒரு விஷயத்த செய்யணும். ஏன்னா, இப்ப எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவாயிடுச்சு. எல்லா பண பரிவர்த்தனைகளுமே டிஜிட்டலா இருக்கணும். கேஷா இருக்கக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய சூழ்நிலையில அந்த நிலைமை வந்துருச்சு. இப்ப யாருமே அதுவும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் 2,00,000 கேஷு அது எங்கேருந்து வந்துச்சு? யாருடைய அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட பணம்? அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது பார்த்தீங்களா? இது வந்து பிளாக்கா? ஒயிட்டா? அந்த மாரி கேள்விகள்லாம் வருது. அதனால விஜய் இந்த கேஷ் குடுத்தத தவிர்த்திருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது அவருக்கு கூட இருந்தவங்க ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கணும். மத்தபடி அவர் போயிட்டு வந்தது நல்ல விஷயம்.